யாரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க? ஐயோ அது கமல் சார் தான். அது டேக்ல அவர் ஏதாவது சொல்லி நாம உட்காந்து கேட்கன்னு சிரிச்சுட்டு இவரு சீரியஸா இருப்பாரு. ஏதாவது கேட்டு முத்துராம் சார் கமல் நான் சிரிக்கல சார், அம்பிகா தான் சிரிச்சுட்டு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ரஜினி சாரும் சிரிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவ்வளவுதான், போயிட்டே இருக்கும். ஆக்ஷன் சொன்னா டப்புன்னு சீரியஸ் ஆயிடுவாங்க. ஏதாவது அப்படி எல்லாம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அடப்பாவி சீரியஸா பேசிட்டு இருந்தா அங்க நின்று இப்படி பண்றேன் அப்படின்னு அதெல்லாம் நடக்கும். இட் வாஸ் நைஸ் தட் டைம். சொன்னேன் பழி வாங்குறதுக்கு நாங்களும் திருப்பி பண்ணுவோம். சூப்பர் மேம். இப்போ நீங்க சொல்லுங்க மேம், நீங்க வந்து இப்போ ராதா மேமும் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேருமே வந்து ரஜினி சார் கூடயும் ஒரு பக்கம் நடிக்கிறீங்க, கமல் சார் கூடயும். ஆன் ஸ்கிரீன்ல வந்து பெஸ்ட் பேர் நானும் கமல் சாரும், நானும் ரஜினி சாரும், அப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசிப்பீங்களா? இதான் போட்டு வாங்குறத சொல்ல மாட்டேன். இல்ல யாரும் நீங்க பேசிட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, ஆன் ஸ்கிரீன்ல கமல் சார் அண்ட் அம்பிகா மாமா இல்ல கமல் சார் அண்ட் ராதா மாமா, எது சூஸ்? எந்த படத்துல அம்பிகா இருக்கீங்க, எந்த படத்துல ராதா இருக்கா, அவங்க சூப்பர். அவ்வளவுதான். பாத்தீங்களா, படம் ஹிட் ஆகணும். யாரு ஜோடி எப்படி இருந்தாரு, படம் ஹிட் ஆகணும், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாக்யராஜ் சார். ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு என்ன வந்து அந்த நாட்கள்ல புக் பண்ணுவேன். நான் என்ன நினைச்சேன்னா, நான் தான் மலையாளி கேரக்டர் நினைச்சேன். லொகேஷன் வந்து சரி என்ன புக் பண்ணாங்களே, சரி மலையாளி கேரக்டர். லொகேஷன் வந்து அவர் தான் மலையாளி கேரக்டர். நான் அப்ப ஏதாவது பேசணும், இதை பறஞ்சது சரிதானே அப்படின்னாங்க. ஆமா, அந்த நசீர் சார் ஷீலாமா விஷயம் எல்லாம் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா. நான் சொன்னேன் சார், இது வந்து நசீர் சாரும் ஷீலாமாவையும் சேர்த்துக்குங்கன்னு அவர் சொன்னாரு. உனக்கும் எனக்கும் தான் பொறுத்து அந்த சாங்ல. ஏன் நான் அதுக்கு பண்ணணும், நான் தான் டைரக்டர், நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லலாமே. சொல்லல, நசீர் சார் ஷீலாமா தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் நசீர் சாரும் ஷீலாமாவும். அப்போ நான் யார் இருந்து நசீர் அப்படின்னு நானு, அது நம்மளோட மலையாளத்துல வெளிய ஹீரோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதெல்லாம் பண்ணுவார். நல்லா இருந்தது அந்த லொகேஷன். ஆக்சுவலி எனக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததே வந்து அந்த நாட்கள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்துல வந்து மஞ்சள் நெஞ்ச பூக்களோட ஒரு ஷோ கேலிக்கட்ல, அங்கே ஒரு ஷோ மியூசிக் நைட் மாதிரி இருந்தது. ஏஸ்தாஸோட நான் போயிருந்தேன். அங்கே அம்பிகா வந்திருந்தாப்புல. நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பாக்யராஜ் சாரோட, சூப்பர் படம் அப்படின்னாப்புல. அப்போ அப்படியே அப்போ எனக்கு பாக்யராஜ்னா யாருன்னு தெரியாது எனக்கு, நான் புதுசு இண்டஸ்ட்ரியில. ஆனால் அந்த பேர் கேள்விப்பட்டேன். அதே கேமராமேன் வந்து அந்த மலையாள படத்தோட கேமராமேன் வந்து நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு டூ வித் பாக்யராஜ், நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு டூ வித் பாக்யராஜ்னு சொல்லிட்டே இருப்பார். திருப்பி இந்த பேர் திருப்பி இப்போ வேற யாரோ ஒருத்தர் கூட சொல்றாங்களேன்னு சொல்லி அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது. அப்புறம் நான் போய் சென்னை வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆனந்த் தியேட்டர்ல போய் அந்த படம் பார்த்தேன். பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னி வரைக்கும் என்னோட ஃபேவரட் படம்னா அந்த நாட்கள் தான். ஷி வாஸ் சோ குட் இன் இட். எனக்கு ஆச்சரியம் வந்து, நான் மலையாளி கேரக்டர், நீ மலையாளி இல்லாம நான் தான் மலையாளி கேரக்டர் அப்படின்னாங்க. நீங்க வேற என்ன மெமரிஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் பத்தி, பாக்யராஜ் சார் பத்தி? சொல்லக்கூடாது. அது அந்த டான்ஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் நிறைய அனுபவம் அவரோட. ஏன்னா அவருக்கு அது டான்ஸ்னா தள்ளி போட்டே இருப்பாங்க. இது இன்னைக்கு வேண்டாமே, இது நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படிங்கிற. இது வந்து லாஸ்ட் ஷெட்யூலோட எண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். நான் வந்து ரொம்ப ஆசையா இருப்பேன், காஸ்டியூம்லாம் கிடைக்கும், விதவிதமா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளா இல்லாம நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம், சாங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லா படத்தையும் பாத்தீங்க, தூள் நின்று போச்சு, அந்த எனக்கு எல்லாத்தையும் 5 சாங் 6 சாங் இருக்கும். டார்லிங்ல 2 சாங். நான் கூட போய் சண்டை போட, அது என்ன நியாயமே இல்லது, 2 சாங், அது ஒண்ணு தான் டியூட், ஒண்ணு சோகமா அப்படி நின்றுட்டு பாடுற மாதிரி ஒரு சாங், அது ஃபுல்லா அவர் பாடுற மாதிரி நாங்க இப்படி பார்த்து கேட்டுட்டே இருப்போம். சார் நியாயமே இல்லை சார், இது என்னது, இந்த ஒரு சாங் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா, பாட்டுனாலே ஜுரம் வந்துடும் அவருக்கு. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த படம் எனக்கு வந்தது ஃபார் சம் ரீசன் என்னால அதை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. வேண்டாம், நான் சொல்ல விரும்பல. பிகாஸ் நான் மிஸ் பண்ண ஒரு 3 நல்ல படங்கள் இருக்கு. அதுல நடிச்ச எல்லாருமே நான் ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்றாளுங்க. So I don't we can't take names, but my first film which I was supposed to do with Kamal sir, it's a greatest missed opportunity for me. அந்த படம் அப்புறமா பண்ணப்பட்டது, but again you know like I can't tell you that. And நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்போ வந்து கேரவன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் எப்படி மேம்? நாங்க அந்த மேட்டடோர் வேன் இருக்கும், மிந்தில அந்த ஒரு டப்பா மாதிரி ஒரு வேன் இருக்கும், அதுல கர்டனோ பெட்ஷீட்டை போட்டுட்டு உள்ளெல்லாம் மாத்திட்டு இருக்கோம். என்ன ஒன்லி கன்வீனியன்ஸ், அப்போ செல்போன் கிடையாது, அந்த தைரியம் தான். இன்னொன்று என்னன்னா, இப்போ யூனிட் வேன் வரும் இல்லையா, டோர் இப்படி திறந்து வச்சுட்டு, இந்த டோர் திறந்து வச்ச இதுல இருந்து அந்த ஜன்னல் வரைக்கும் 2 லுங்கி இல்லைன்னா பெட்ஷீட் கட்டி வச்சுட்டு, அந்த படிக்கட்டு இருக்குமே, அந்த பஸ் லாரியில ஏறுற படிக்கட்டு, அதுல உட்காந்துட்டு முதல்ல பிளவுஸ் மாத்துவோம். இல்லைன்னா லொகேஷன் போனதுக்கு அப்புறம் மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர் எல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த லொகேஷன்ல சுத்தி வீடுங்க இருக்கும் இல்லையா,
ஏதாவது ஒரு 2-3 வீடு போயிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி ஒரு 2 நிமிஷம் வந்து ட்ரெஸ் இது ஒண்ணு. ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப difficult. இப்போ கேரவான்ஸ்ல அட்வான்டேஜ் இதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் கேரவான் ட்ரெஸ் சேஞ்ச் அண்ட் பாத்ரூம் யூஸ் பண்றது மற்றபடி நல்லதான். பட் அதுக்கும் மைனஸ் இருக்கு. அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இல்லை.